சப்ளையர் அக்ரீமெண்ட் அப்படின்றது, நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவீங்க இல்லையா? அவர் பேரு சப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ளையருக்கும் உங்களுக்கும் இடையில போடக்கூடிய ஒரு லீகல் கான்ட்ராக்ட் அதோட பேர் தான் சப்ளையர் அக்ரீமென்ட்ங்க. ஸோ இந்த சப்ளையர் அக்ரீமென்ட் இருக்கிறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 3வது முக்கியமான காரணம் அப்படின்றது ஒரு ப்ரூஃப்ங்க. 2 இடத்துல இது ப்ரூஃபா இருக்கும். என்னன்னா, ஒரு சில பேர் அதாவது ஒரு சில வெண்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு குவாலிட்டில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. சார் அன்னைக்கு நீங்க இந்த குவாலிட்டி சொல்லல சார். நீங்க வந்து ஏ கிரேடே கேட்கல. பி கிரேட் தான் கேட்டிருந்தீங்க. அத தான் நான் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் வாய் வழியா நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம்னா, அதுல நெறைய முன்னுக்கு பின் முரணா இருக்கும். அதுவே நம்ம எழுத்துப்பூர்வமா ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்றோம் அப்படின்னா, "அப்பா நான் ஏ கிரேட் தான் கேட்டேன். இதோ அக்ரீமெண்ட்ல கிளியரா போட்டிருக்கேன் பார்" அப்படின்னு நீங்களும் எடுத்து காமிக்க முடியும். இது மட்டும் இல்லாம, இவரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு, ப்ராப்பரா சப்ளை பண்ணல, கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னாலும், கோர்ட்லயுமே இது ஒரு ப்ரூஃபா இருக்குங்க. ஸோ இந்த காரணத்துக்காகவும் கட்டாயம் ஒரு அக்ரீமெண்ட்ன்றது சைன் பண்ணி வச்சுக்கணும்.